உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி விடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுடைய ஏப்ரல் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். அதற்கு முன்பு, யார் இந்த சிம்ம ராசிக்காரர்? அரசாங்கத்திற்காக பிறந்தவர்கள், அரசு காரியங்களிலே செய்வதிலே வல்லவர்கள், அரசியலில் விற்பன்னர்கள், அரசு பதவிகளை அலங்கரிக்க வந்தவர்கள், யாருக்கும் வணங்காது தலைவனாக இருக்க பிறந்தவர்கள் தான் இந்த சிங்க ராசி என்று சொல்லப்பட்ட சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலைகள், கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு? தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே, அதாவது கன்னியிலே கேது. பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது வீட்டிலே தனுசிலே சந்திரன். கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே, அதாவது 7வது இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே, அதாவது மீனத்திலே சூரியன், புதன், ராகு. பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 9வது இடத்திலே குரு மேஷத்திலே அமர்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நிகழ இருக்கும் கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து, அதாவது கும்பத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார், அதாவது மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்துக்கு மாறுகிறார். இப்பொழுது சிம்ம ராசி, சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதிலே ஈடுபடும் குணமுடைய சிங்க ராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதம் எல்லா காரியங்களுக்கும் முன்னேற்றமாக நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிய தொடர்புகள் ஏற்படும், திறமை வெளிப்படும், பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும். சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலை காணப்படும், இடமாற்றம் உண்டாகும், சுப செலவுகள் ஏற்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமத போக்கு காணப்படும். செலவும் அதிகரிக்கும், தேவையான பண வசதியும் கிடைக்கும். விரிவாக்கும் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்படலாம்.
சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றம் ஏற்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் கலை துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட வேண்டியது இருக்கும். உடன் பணிபுரியும் பணியாளர்களின் நன்மை ஏற்படும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடைவீர்கள். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும். திறமை வெளிப்படும். புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். அதன் மூலம் நன்மை ஏற்படும். சிங்க ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனத்துடன் செயல்படும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும். சிம்ம ராசியை சேர்ந்த பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் கலை துறைகளில் சார்ந்த துறைகளிலே ஈடுபாடு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காணும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். சிம்ம ராசியை சேர்ந்த உத்திரம் 1ஆம் பாதம் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவர்களும் நற்பலன்கள் கிடைக்க பெறுவார். பதவி உயர்வும் கிடைக்கும். சிங்க ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம். தினமும் கோதுமை தூளை காகத்துக்கு வைக்க பிரச்சனைகள் குறை. தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் 12, 28, 29 ஏப்ரல் மாதம் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 3, 9 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையில் 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு நீங்கள் நற்பலனை எட்டலாம். கூடுதலாக ஒவ்வொரு மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு நீங்கள் நற்பலனை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.